1966 ஒரு ஆர்மி மேனுக்கு கன்னடி ஜான் விக்டர்னு சொல்லி ஒரு பையன் பிறகு அந்த பையன் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த போது அங்க நடக்கிற பெரும்பாலான விளையாட்டு போட்டியில இந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க அப்பா ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆகி பல இடங்கள்ல சினிமா வாய்ப்பு தேடி போயிருக்காரு. ஆனா பெருசா எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. இதனால இவங்க பையன்கிட்ட சின்ன வயசுல இருந்து நீ எந்த வேலைக்கு வேணா போ, ஆனா சினிமாவுக்கு மட்டும் வரவே வராதுன்னு சொல்லியிருக்க. ஆனா இந்த பையனுக்கு தான் அப்பாவால சினிமாவில் சாதிக்க முடியலன்னா என்ன, நான் சாதிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு நான் போய் சினிமாவில் நடிக்க போறேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்றான். உனக்கு அது வேண்டாம், நீ காலேஜ் போய் படின்னு சொல்லிடுறாரு. இந்த பையனும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அங்க நடந்த நாடகத்துல சூப்பர் ஆக்டர் என்ற அவார்டை வாங்குறான். இந்த அவார்டு வாங்க தான் அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லி வீட்டுக்கு வரும்போது எதிர்பாராதமா ஆக்சிடென்ட் ஆயிருது. டாக்டர்ஸ் காலை வெட்டி எடுத்தா தான் உங்க பையன் உயிர் பொழைப்பான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ தொடர்ந்து 3 வருஷம் 23 ஆபரேஷனை பண்ணி எழுந்து அந்த பையனை நடக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு பிறகு 1990ல என் காதல் கண்மணி என்ற படத்துல ஹீரோவா அறிமுகமாகறாரு. இந்த படமே படும் தோல்வியை சந்திக்குது. அதுக்கப்புறம் பல படங்கள் தொடர்ந்து தோல்வியை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சேதுன்னு சொல்லி ஒரு படம் பண்ணி தமிழ் சினிமால நான் தான் விக்ரம்னு சொல்லி நிரூபிச்சு காமிச்சாரு.